எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரெஜினா. இது என்னோட புது ட்ராவல் வீடியோ. இதில் நான் வந்து கன்னியாகுமரி டு கோவா நாங்க கார் ரைட் போகிறோம். அதுவும் ஈவி வெஹிக்கிளில். ஸோ வில் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு கடையில் ஆன் த வேல டீ குடிச்சுக்கிட்டோம். அந்த டீ கடை வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டீ கடையில் வந்து சாம்பார் வச்சு வடை தரதுனால காலையில் வந்து ரொம்ப ரொம்ப கோவா பிடிக்கும். கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு விளம்பரம் மாதிரி அவங்க வந்து என்னை வீடியோ எடுக்க சொன்னாங்க. 20 கிலோமீட்டர். ஆனால் அதுக்கப்புறம் 6 மணி நேரம் போட்டிருந்து. ஃபர்ஸ்ட் சார்ஜ் போட்டோம் காருக்கு. 6 அப்புறம் மணி சார்ஜ் நேரம் போடும்போது ஏதோ நிறைய தப்பாக திங்ஸ் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டேன் ஆன் த வேல. அதெல்லாம் ஏன்னா போகும்போது பசிக்கும். அதனால பார்த்தா நானே போய் அது அங்கே ஜியோவில் வந்து புது ஷாப் இருக்குது. அதனால உங்களுக்கு அது தெரியும் நமக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் காஃபிலாம் கிடைக்கும். 2 மணி நேரம் வைல்ட் பீன். ஒரு ஒரு அங்கே போய் கொஞ்சம் 50 ட்ரிங்க்ஸ்லாம் கிலோமீட்டருக்கு 2 வாங்கிட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் அதே அப்புறம் அப்படியே மாதிரி ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். லேட் ஆச்சு. ஏன்னா ஒரே அதுக்கப்புறம் பழையபடி சார்ஜிங். அப்புறம் அதுக்கப்புறம் அதெல்லாம் நிறைய சார்ஜிங் போட்டோம் போகிற வழியில். 7 மணி நேரம் 10 தடவை வந்து சார்ஜ் போட்டிருப்போம். 20 கிலோமீட்டர் வரும்போது ஒரு 6 தடவை போட்டிருப்போம். அது வந்து கம்பேர்ட் டு பெட்ரோல் வந்து இது ரொம்ப சீப் தான். என்ன டைம் கன்சியூமிங்காக இருந்தது. வழியில் வந்து நல்ல நல்ல பசிச்சது. அந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டலில் அந்த என்விரான்மெண்ட் பரோட்டா வீச்சு பரோட்டா நினைக்கிறேன். சுற்றி அதுக்கு பேர் தெரியாது, ஞாபகம் இல்லை. காட்சி. அப்புறம் முட்டையை ஊற்றி போனோம் 2 பேருமே. வந்து அங்கங்கே ஃபோட்டோ எடுத்து வந்தாங்க. கண்ணே நல்லா டேஸ்ட்டாக அந்த இருந்தது. அளவுக்கு புதுசாக இருந்தது. பட் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்போ நல்லா என்ஜாய் பண்ணேன். முந்தின நாள் லைட்டாக மழை பெஞ்சிட்டு அதில் பாதி ஹஸ்பண்டுக்கு கொடுத்தேன். ஏன்னா அவங்க நிறைய சாப்பிட்டா தூங்கிடுவாங்க. காலையில் ஆரம்பித்த அதனால பாதி மட்டும் கொஞ்சம் அப்படியே இருக்கு. கோவாவில் கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டு வந்து அவங்களுக்கு எப்பவும் டீ தான். அப்புறம் எங்கள் ஊர் ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது ஹெவியாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது. பயங்கர அதனால அவங்களுக்கு டீ சூறாவளி புயல் காற்று மழை மாதிரி அடிச்சுட்டே இருந்தது. நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணவே முடியாது. ஆனாலும் நாங்கள் எப்பயாவது அந்த டெஸ்டினேஷன் கர்நாடகா வந்துருச்சு. மழையை பொருட்படுத்தாமல் கண் முடிச்சு விடிஞ்ச உடனே பார்த்தா பண்ணிட்டே இருந்தோம். நல்ல ஒரே பனி காட்டு வழியாக போயிட்டே கொடைக்கானல் ஊட்டி மாதிரி பயங்கரமாக பனி ஃபால்ஸு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த கிளைமேட் பார்க்கும்போது நாங்கள் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. போனோம். ஏன்னா போனப்போ எங்களுக்கு ரொம்ப வெயில் அடிக்கும். எங்கள் ஊரில் அப்போ வெயில் அடிச்சது. அதனால அங்கேயும் வெயில் அடிக்கணும்னு நினச்சிட்டு போனோம். பார்த்தா பக்கத்தில் இருக்க பெரிய அடுக்குமாடி குழிப்பு கூட கண்ணுக்கு தெரியல. சாப்பிடலாம் அப்படின்னு ஐடியா அதுக்கப்புறம் ரொம்ப பசி. அதனால பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே ஒரு தட்டு இட்லி கோயிலுக்கு போய் வித் 2 வடை. ஒன்று நான் ஏற்கனவே முழுங்கிட்டேன். நல்லா இருக்கணும். இதுலேயும் பாதி இட்லி ஹஸ்பண்டுக்கு வேண்டணும். ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது நான் சாப்பிட்டதே வந்து பெஸ்ட்டு தான் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு 11 o'clock ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு ரொம்ப பசிச்சது. திருப்பி பூரி. பூரினா பூரி அப்பா 4 பூரி 3 பூரி அப்படி ஒரு பூரி கேட்டால் 4 பூரி கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதனால அவங்களும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப தூக்கம் வருதுனாங்க. அதனால கொஞ்சம் தூரம் சொல்லிட்டு நான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் நான் ஓட்டுறதை பார்த்தோன்னா அவங்க தூங்கவே இல்லை. ஏன்னா நான் ஓட்டினா அவ்வளோ பயப்படுவாங்க. அதில் திருப்பி என்ன பண்ணேன், நீங்களே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டு நான் ஹாயாக ரிலாக்ஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலும் விவசாயம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 1 ஏக்கர் இடம் கூட சும்மா விடாமல் எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது சோளம், கடலை, வேறு பயிர் வகைகள் அது இதுன்னு போட்டு இல்லை விவசாயத்தை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வந்தாங்க கர்நாடகாவில். ரொம்ப மனசுக்கு இதமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா பாதி காஞ்ச காடு மாதிரி தான் இருக்கும். நிறைய இடம் வந்து தரிசாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹோட்டலில் மறுபடியும் ஒரு சாப்பாடு. அது வந்து ஒரு மத்தியானமும் இல்லை ஈவினிங்கும் இல்லை. அதனால் ஒரு லைட்டாக ஒரு சாப்பாடு. அதுக்கப்புறம் நாங்கள் நைட் வந்து கர்நாடகாவில் ஸ்டே பண்ண வேண்டியதாயிட்டு. ஏன்னா எங்களால் கோவா ரீச் பண்ண முடியல. நைட் ரொம்ப லேட்டாக வந்தோம். அதனால் ஒரு ஹோட்டலில் தங்கிட்டு அதுக்கப்புறம் காலையிலே கார் எடுத்துகிட்டு அப்புறம் கோவா போக ஆரம்பிச்சிட்டோம். கோவா 5 கிலோமீட்டர்ஸ் சாரி